விசுவாசம் தின்னுட்டு அதை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுல ஒன்றா நம்புறா. ஏண்டி எச்சக்கலை கவாடி சுமி கவாடி ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன்ல, எவ்வளோ காசு தெரியுமா? அப்பாஸ் பாய் பிரியாணினா அம்சமான பிரியாணி. அம்சவள்ளி பிரியாணியை விட சூப்பராக இருக்கும். ஒரு படி எவ்வளோ தெரியுமா? 3800 நல்லா கறி நிறையா போட்டு. இவளுக்கு கூட கறி போடலை. யார் என் வீட்டில் இருக்கா பாரு கருப்பி, இவளுக்கு கூட கறி இல்லாமல் பிளேன் பிரியாணியை தின்னா. உங்களுக்கு கறி அள்ளி போடுங்க பாயின்னு சொல்லி நெம்ப கறி போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. ஒரு நன்றி விசுவாசத்தோட நல்லா இருந்துச்சுங்க. எல்லாரும் சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தால்ச்சா செம்மையாக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டேங்க, உண்மையிலேங்க பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டுங்க. தால்ச்சா, தயிர் வெங்காயம், பன்னல்வா பிரித்து மேய்ஞ்சிட்டேன். அந்தளவுக்கு சாப்பாடு. 1/2 கிலோ பிரியாணியை நானே தின்னேன். அப்படி சாப்பிட்ற பிரியாணியை ஒரு வாரத்தை போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல. இவன் வாயிலெல்லாம் தீயை பொருத்தி வைக்கணும். கருமம் எப்படி இப்படி இருக்கா? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல்